மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. இதில் கொஞ்சம் ஆச்சரியம் இருக்குது. இந்த வரியை நீங்கள் நுட்பமாக கேட்கணும். மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. பொதுவாக மகேசனாகிய அம்மையப்பனாகிய எம்பிரானுக்குத்தான் எல்லோரும் தூபதீப ஆராதனை, அபிஷேகம், ஆராதனை, அவனுடைய திருநாமத்தை பிள்ளைகளுக்கு பேர் சூட்டி வைப்பது மரபு. நாவுக்கரசர் மீது கொண்ட பக்தி இறை பக்தியை காட்டிலும் இணையான பக்தியாக இல்லாமல் கூடுதலாக காட்சி தருகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை பெரிய புராணத்து பெருமையை உங்களிடத்தில் சொல்வதை ஒரு வேள்வியாக வைத்திருக்கிறோம். தெய்வ சேக்கிழார் தந்த 12ஆம் திருமுறை சைவ களஞ்சியம் பெரிய புராணத்தில் ஒரு பூசலார் கதையோ, கண்ணப்பரையோ, சிறுத்தொண்டரையோ, காரைக்கால் அம்மையாரையோ, கமலவதியோ படிக்க 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 நம்முடைய மனமெல்லாம் அந்த பெரிய புராணம் என்கின்ற நூலுக்குள் சென்று நம்முடைய வாழ்வியல் முறைகளை, பக்தியை, ஆன்மீக நெறியை நாம் கற்று கேட்டு பார்த்து படிக்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் தெய்வ சேக்கிழாருக்கு உரை எழுதிய ஆசாஞா போன்றவர்கள் பெரிய புராணத்தை ஒரு சமூக பார்வையோடு மக்கள் பணி செய்த பெருங்காப்பியம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அது ஆண்டவனுக்கும் அடியவர்களுக்கும் உள்ள தொடர்பை சொல்கின்றத்தில் எங்கு சமூக பணி பேசப்படுகிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கின்றோம். அதை ஒரு 5 மணித்துளிகளுக்குள் உங்களுக்கு படம் பிடித்து தருகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தின் புகழ்வாய்ந்த பகுதிகளில் ஒன்று திருவையாறு. அந்த திருவையாறுக்கு பக்கத்திலே அடுத்து திங்களூர் என்று ஒரு ஊர். அங்கு மிகச்சிறந்த அடிகளுக்கெல்லாம் அடிகளாகிய அப்பூதி அடிகள், திருவையார் அடுத்த திங்களூரில் அப்பூதி அடிகள் அந்தணர் குலத்தில் தோன்றிய மாணிக்க மரகத முத்து. மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. இதில் கொஞ்சம் ஆச்சரியம் இருக்குது. இந்த வரியை நீங்கள் நுட்பமாக கேட்கணும். மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. பொதுவாக மகேசனாகிய அம்மையப்பனாகிய எம்பிரானுக்குத்தான் எல்லோரும் தூபதீப ஆராதனை, அபிஷேகம், ஆராதனை, அவனுடைய திருநாமத்தை பிள்ளைகளுக்கு பேர் சூட்டி வைப்பது மரபு. ஆனால் இந்த அப்பூதி அடிகள் கொஞ்சம் மாறுபட்டவர். மடத்தை கட்டினார், தண்ணீர் பந்தல் வைத்தார், தன் வீட்டுக்கு, தன் வீட்டு பிள்ளைகளுக்கு, தான் பயன்படுத்தும் பொருட்களுக்கெல்லாம் ஒருவர் திருநாமத்தை சூட்டினார். யாரவர்? நாவுக்கு அரசர், நாவுக்கரச பெருமானுடைய பெயரை சூட்டி மகிழ்ந்தார். பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் திருமணம் என்று. இன்னும் பெரிய புராணத்தை சமூக பார்வையோடு பார்த்தால் இந்த மண்ணுலகில் முதலில் ஒரு ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்திய காப்பியம் பெரிய புராணம். அப்பூதி அடிகள்தான் நாவுக்கரசருக்கு தன்னை ரசிகராக்கி கொண்டு நாவுக்கரசருக்கு ரசிகர் மன்றம் வைத்தார் என்று உரையாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அந்த வாக்கின் வேந்தன் நாவுக்கரசர் மீது அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த பாசம். இதில் ஒரு ஆச்சரியம் நுட்பமாக இருக்கிறது. ஒரு முறை கூட நாவுக்கரச பெருமானை அப்பூதி அடிகள் பார்த்தது அல்ல, பேசியது அல்ல, கண்டதல்ல. ஆனால் அவருடைய செயலால், அவருடைய அன்பு பீரிட்டால் இதையெல்லாம் நடக்கிறது. ஒரு பகல் வேளை இருவரும் எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்பூதி அடிகளும் நாவுக்கரசரும் அன்பை பரிமாறிக்கொண்ட போது அப்பூதி அடிகள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். நாவுக்கரசரே, இன்று எங்களுடைய இல்லத்தில் திரு அமுது உண்டு மகிழ தாங்கள் வரவேண்டும் என்கின்றார். அப்பூதி அடிகளுடைய கோரிக்கையை ஏற்று நாவுக்கரச பெருமான் அப்பூதி அடிகளின் இல்லத்திற்கு வருகின்றார். இங்குதான் நம்முடைய மனத்தை உருக்கக்கூடிய காட்சி. அவருக்கு தலைவாளை இலை போட்டு திரு அமுது படைப்பதற்கு எல்லாம் தயாராகிவிட்டது. தலைவாளையை பறித்து வருவதற்காக அப்பூதி அடிகளுடைய மூத்த மகன் தோட்டத்திற்கு செல்கின்றார். அங்கே வாழை மரத்திற்கு இடையிலே புகுந்திருந்த அரவு என்றால் பாம்பு, அப்பூதி அடிகளுடைய மூத்த மகனை தீண்டிவிட்டது. அப்படின்னா கொத்திடுச்சுன்னு அர்த்தம். அவன் உயிர் துறந்து விட்டான், மூச்சருந்து படுத்து கிடக்கிறான். இந்த காட்சியை பார்த்து விட்டார் அப்பூதி அடிகள். பிள்ளை இறந்து விட்டான் என்று சொன்னால் நாவுக்கரச பெருமான் தன்னுடைய இல்லத்தில்
திரு அமுது உண்ணமாட்டாரே, அவருடைய பசிப்பிணியை போக்குவதற்கு என் மகனினுடைய இறப்பு ஒரு காரணமாக இடையூறாக இருந்துவிடுமே என்று எண்ணி ஒரு பாயில் சுற்றி கொல்லைப்புறத்தில் சுவடே தெரியாமல் வைத்துவிட்டு அப்பூதியடிகள் நாவுக்கரச பெருமானுக்கு தலைவாழை இலை போட்டு உணவு பரிமாறத் தொடங்கிவிட்டார். ஆனால் நாவுக்கரச பெருமான் சாதாரண மனிதரா? அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவர் அவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரினுடைய மனத்தை அறிந்த நாவுக்கரச பெருமான் குறிப்பால் மீண்டும் அப்பிள்ளைக்கு உயிர் கொடுத்த காட்சியை நாம் படிக்கின்றோம். இந்த கதையில் என்ன நுட்பம் என்றால், நாவுக்கரசர் மீது கொண்ட பக்தி இறைபக்தியை காட்டிலும் இணையான பக்தியாக இல்லாமல் கூடுதலாக காட்சி தருகின்றது. மக்களுக்கு செய்யக்கூடிய பணிதான் இறைப்பணி என்பதால் தண்ணீர் பந்தலும் அரசாலைகளும் பல்வேறு அமைப்புகளையும் உருவாக்கி அதற்கு தன் பெயரை வைக்கக்கூடிய விளம்பர யுகத்தில் நாவுக்கரச பெருமானை அக்காலத்திலேயே சூட்டியிருக்கிறார் என்றால் என்ன பொருள்? பிறருக்கு நாம் செய்கின்ற அறச்செயல், தொண்டு, நல்லெண்ண செயல்களில் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை முன்னிலைப்படுத்துவதும், தன் மகனே இறந்தாலும் கூட உணவு வழங்குவதற்கு இடையூறு என்றால் கொள்கைக்கு பிறகே பாசம் என்று நின்ற செயல்களெல்லாம் கண்களின் துணிகளில் ஆனந்தத்தை பெருக்கெடுத்து ஓட வைக்கிறது. அடியார் பெருமையை படிப்பதும் பார்ப்பதும் கேட்பதும் மட்டும் ஆனந்தமல்ல, அவர்கள் வழி நடப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம்.